ஹாய், மார்ச் 8 மகளிர் தினம் அன்னைக்கு எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. எல்லா சிங்க பெண்களுக்கும் இந்த நேரத்தில் ஹாப்பி உமன்ஸ் டே. தனிச்சு இருந்து நீங்கள் உங்களோட தைரியத்தையும் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் அதிகரிச்சுட்டே இருக்கிறதுக்கு நிறைய பெண்கள் வேறு விதமான எல்லா விதமான தொழில்களையுமே நல்லா நடத்திட்டு வராங்க. ரொம்ப முன்னேற்றமாக இருக்குது. பெண்களோட அனுபவங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. நானுமே நிறைய பெண்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். அதே மாதிரி நம்மளும் வரணும்னு ஒரு சிலவங்க மோட்டிவேஷனாகவும் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அன்னைக்கு ஈவினிங் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆல்ரெடி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஃபாஸ்ட் ட்ராக்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல குவாலிட்டியாகவும் நல்லா இருந்தது. இந்த பசங்க கொஞ்சம் எடுத்து கீழெல்லாம் போட்டதால் ஒர்க் ஆகவே இல்லை. திரும்பியும் ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நாளாகவே ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி அமேசான்லேயும் நான் இந்த ஸ்மார்ட் வாட்ச் கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். அதை எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல எங்கள் ஹஸ்பண்டு. நானே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அவரே உமன்ஸ் டே அன்னைக்கு ஈவினிங் வாங்கிட்டு தந்துட்டாங்க. அன்னைக்கு வாங்கிட்டு தந்த பிறகு ரொம்பவே ஹாப்பி. அதுக்கப்புறம் டின்னர் செய்யலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மாவு இப்போ அரிசி ஊற வச்சு கடையில் போய் மாவாட்டிட்டு வந்துடுறேன். வீட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கிரைண்டர் காயில் போயிடுச்சு. அது காயில் மாற்றணும் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு மேலே ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் புதுசாகவே வாங்கிக்கலான்னு இப்போதைக்கு வீடு ரெனோவேஷன் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங்கில் இந்த வீடு வாங்கும் போது பார்த்திங்கன்னா ஏதோ அவசரத்தில் வாங்கிட்டோம். அவசரத்துலன்றதை விட தேவை அதிகமாக இருந்தது. ஒரு தனியாக வீட்டுக்கு போகணும், ஆனால் வாடகை வீடாக இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஒரு 2 பேரும் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதனால் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு காம்பேக்டான வீடாக போதும் அப்படின்ட்டு அன்னைக்கு நாங்கள் முடிவு பண்ணும் போது சரின்ட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 2 குழந்தைங்க ஆன பிறகு சுத்தமாக கிச்சனுமே ஒரு ஆள் தான் இருந்து சமைக்க முடியும். அதனால் கிச்சனையும் ரெனோவேஷன் பண்ணிவிட்டு மேலே ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களோட ட்ரீம் ஹவுஸை நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறோன்னே சொல்லலாம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதில் எஃபெக்ட் போட்டு நாங்கள் இந்த பில்டிங் இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய முன்னாடி கட்டினது ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலும் போக போக இது இங்கே இருந்திருக்கலாமே, அது அங்கே இருந்திருக்கலாமே, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு யோசனை தான். அதனால் திரும்பவும் நம்ம இந்த வீட்டில் கை வைக்கக்கூடாது. இப்போயே ஒரு பெரிய பட்ஜெட்டாக போட்டு கண்டிப்பாக இந்த வீட்டை நல்லபடியாக கட்டி முடிக்கணும் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் நான் மொட்டையுமே போட்டிருந்தேன். வீடு பூமி பூஜை போட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருச்செந்தூரில் போய் என்னோட நேர்த்தி கடனை மொட்டை அடிக்கிற காணிக்கையை செலுத்திட்டு வரணும் அப்படின்ட்டு தான் முந்தா நாளே போய் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் பூமி பூஜையே போட ஆரம்பித்தோம். போட்டு இப்போ வரைக்கும் சூப்பராக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஹவுஸ் அப்டேட்டாக நான் நிறைய விலாக் இப்போ இனிமேல் கொண்டு வருவேன். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஸ்மாலோட இப்போ இந்த மாதிரி தான் தார்பாய் போட்டு அவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது, நமக்கும் டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். என்ன ஒன்றுனா சாமி கும்பிட முடியல, அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் சீக்கிரமாகவே நம்ம வீடு புது பொலிவுடன் நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்னு ஒரு முடிவில் தான் இருக்கேன். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி பார்த்துட்ருக்க எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அன்னைக்கு டின்னர் பார்த்திங்கன்னா புதினா சட்னியும் இட்லியும் எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த காம்பினேஷன். அதனால் அடிக்கடி புதினா சேர்த்துப்பேன். ஏன்னா குழந்தைங்களுக்கும் நல்லா பசியை தூண்டும் புதினா. அதனால் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்குன்றதால் அடிக்கடி புதினா சட்னி இட்லி செய்வேன். வீட்டில் மாவரைக்கல இல்லையா, அதனால் வெளியில் நம்ம அரைச்சிட்டு வந்ததால் நல்லா புஷ்ஷுன்னு வரல, ஆனால் சாஃப்டாக இருந்தது. அதனால் பஃபியாக வரலை. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட சொல்லணும் அதுக்கேற்ற மாதிரி மாவரைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டியும் சாஃப்டாக தான் இருந்தது, பட் ஆனால் பஃபியாக வரலை. அதுக்கு ஏதாவது ட்ரிக் இருந்தால் சொல்லுங்கள், டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை கற்றுக்கிறேன். நான் வெளியே அரைக்கிறதால அப்படி இருக்குது. வீட்டில் அரைச்சேன் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். தோசையுமே நல்லா மொறு மொறுன்னு வரும். குழந்தைங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு அன்னைக்கு வீடை ஃபுல்லாக மாப்லாம் பண்ணி விட்டுட்டு
கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் போய் படுப்பேன். ஏன்னா காலையில் எழுந்ததுமே சமையல் வேலையை ஆரம்பிக்கணும். ஏன்னா 9 மணிக்கெலாம் வேலைக்கு வந்துடுறாங்களா, நம்மளோட வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டா அவங்களுக்கு தேவையானதை நம்ம எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே ஓடிட்டுருக்கோம். இது வரைக்கும் வீடியோவை வந்து நிறைய போஸ்ட் பண்ணாமே இருந்தேன். ஏன்னா உடைக்கிற வேலையெல்லாம் நிறைய பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.